திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் பெருசு. பெருசு பெருசு என்று கிராமத்தோறும் சில பேரை, வயதானவர்களை பெருசு என்பார்கள், சில பேரை வேறு விதமாக பெருசு என்பார்கள். இந்த படத்திலும் அப்படிதான், வேறு விதமான ஒரு விஷயத்துக்கு தான் பெருசு என்ற படத்திற்கு பெயரை வைத்திருக்கின்றார்கள். காமநெடி, காமவெடி, சிரிப்பு வெடி என்று படம் முழுக்க இரட்டை அர்த்தங்களோடு, அதே சமயத்தில் ரசிக்கும்படி, எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படி அந்த கலகலப்பாக வசனங்களை இயக்கி வசனத்தோடு காட்சிப்படுத்தியிருக்கின்றார் இயக்குனர் இளங்கோராம். ஒரு சின்ன கதைதான், அதை மிக அழகாக நேர்த்தியாக படபடபட என்று பட்டாசு வெடிப்பது போல முதல் பாகமும் இரண்டாம் பாகமும் மிக சிறப்பாக செய்திருக்கின்றார். ஒவ்வொரு பாகத்திலும் வருகின்ற அந்த நடிகர்கள் மிக நேர்த்தியாக தான் நடித்திருக்கின்றார்கள். கதை என்பது மிக சின்ன ஒரு லைனில் எழுதிவிடலாம். ஒரு படித்துறையில் ஒரு வாலிபன் என்று குளிக்கும் பெண்களை முறைத்து பார்த்து கொண்டிருக்க, இந்த வயசுல இது கேட்குதா என்று ஒரு பெருசு அவனை ஓங்கி அறைகிறது. அவரோடு இருக்கும் சுவாமிநாதனும் இன்னும் ஒருவரும், ஆமாம் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது பாப்பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு போய்விட்டு, இவர்கள் மறைந்து நின்று அந்த குளிக்கும் பெண்களை கண்ணை திறந்து பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு இருப்பார்கள். இப்படிப்பட்ட கோஷ்டி. இந்த கோஷ்டிகள் பெருசு ஏற்கனவே கல்யாணமாகி வயசாக இருந்தாச்சு, வயசு 60 தாண்டி 60 இந்த மாதிரி தாண்டி விட்டார்கள். 40, 50, 60 தாண்டியவர்கள் தான். இவர்களும் இருக்கும் அந்த சின்ன சின்ன உணர்வுகள், அந்த அவஸ்தைகள், அதற்கு இவர்கள் வேறு சில இடங்களில் சென்று அதை தீர்த்து கொள்ள வயகரா போன்ற வஸ்துக்களை பயன்படுத்துவார்கள். அப்படித்தான் அன்றைக்கு அந்த குளத்தங்கரையில் ஒரு பையனை அடித்துவிட்டு வருகிறார் அந்த பெருசு. வீட்டிற்கு வந்து டிவி பார்க்கின்றார். அதற்கு முன்பு தனக்கு வேண்டிய அந்த குஜாலான பெண்ணோடு போனில் ஜாலியாக பேசிவிட்டு, ஜாலியாக அப்படியே உட்கார்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தவர் அப்படியே ஜீவசமாதி அடைந்து விடுகிறார், அப்படியே இறந்து விடுகிறார். அங்கு வரும் அவருடைய மூத்த மகன் சுனில், அப்பா அப்பா என்று சொல்ல அசைந்து கொடுக்காமல் அப்படியே இருக்க போய் பார்த்தால் இறந்து கிடக்கின்றார். அவரை எடுத்து பெட்டில் போடுகிறார்கள். பெட்டில் போடும்போதுதான் அந்த பெருசு தெரிகிறது. அவருடைய வேட்டியில் இருந்து நெட்டி கொண்டு ஒன்று நிற்கின்றது. இதை பார்த்து, இது என்ன கேவலமாக இருக்கிறது, இப்படியே இறந்துவிட்டு இப்படியே காட்டினால் வர்றவ போவர்களும் எல்லாமே காரி துப்புவார்களே, குடும்பமானம் போய்விடுமே என்று அதை எப்படி அவரை போய் அடக்கம் செய்தார்கள் என்பது இந்த கதை. இந்த கதை மீதி கதை. இதில் பல கதாபாத்திரங்கள் போகின்றன. வைபவ், சுனில் அண்ணன் தம்பியாக வாழ்ந்திருக்கின்றார்கள். நிஜமான அண்ணன் தம்பிகள் தான் இருவரும். தீபா சங்கர், சாந்தினி தமிழரசன், முனிஸ்கான், பாலசரவணன், சுவாமிநாதன், ரமா, சுபத்ரா, ரெடின்ஸ் கிங்ஸ்லி, டிவி கணேஷ், இன்னும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் போகிறார்கள். ஒவ்வொரு கதாபாத்திரமும் வரும்போது கொஞ்சம் சிரிப்பை அள்ளி போட்டு விட்டு தான் போகிறது. ரசிக்க சிரிக்க வைத்திருக்கின்றார்கள். அதே போல கிளைமாக்ஸில் வருகின்ற அந்த பெண் தன்னை எப்படி அவர் கொஞ்சுவார், என்ன செய்வார் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு செல்கிறார். அதே சமயத்தில் சாவு வீட்டில் சுவாமிநாதன் அவர் சொன்ன அந்த வயகரா மாத்திரவை தேடிக்கொண்டு அலைகிறார். ஒரு வழியாக கண்டுபிடித்து விடுகிறார். ஆக அவர் இறப்பதற்கு முன்பு வயகரா மாத்திரை போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். அப்படியே நெட்டி கொண்டிருந்தது. அதை நெட்டி கொண்டிருந்ததை எப்படி அந்த பெருசை தூக்கி போட்டார்கள், அந்த பெருசை தூக்கி போடும் முன் அதை எப்படி சமாளித்தார்கள் என்ற மிக அழகாக, குடும்பமானம் வெளியே போகாத அளவுக்கு அந்த கதையை சிறப்பாக செய்திருக்கின்றார். சிரிக்க வைத்திருக்கின்றார் இயக்குனர். பெருசு பார்க்கலாம், சிரிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.